படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. தமிழ் மூவிஸில் வந்து ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட், நார்மலாக இருக்கிற ஹாரர் மூவி மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஸோ தாராளமாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா செம்ம என்டர்டெய்னிங்கான மூவி. கேங்காக போங்க, தனியாக மட்டும் போயிடாதீங்க. சவுண்ட்ஸு விஷுவல் எல்லாமே ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ கேங்காக வரலாம். எல்லா ஆக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஸ்பேஸ் இருக்குது. எல்லாருமே வந்து இயல்பாக நடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஹிந்தி ஆக்டர் நடிச்சிருக்காரு. அவர் தமிழ் கற்றுக்கிட்டாரா இல்லை இதுக்காக கற்றுக்கிட்டாரா என்னன்னு எனக்கு தெரியல. அவரோட டைலாக் டெலிவரி, அவரோட பாட்டு எல்லாம் வந்து ஃபன்னாக இருக்குது. காமெடி அவர் தான் புல் பண்ணியிருக்காரு மூவியில். நல்லாயிருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்காக, விஷுவலைசேஷனுக்காக கன்ஃபார்மாக ஒரு புது எக்ஸ்பெரிமெண்ட், அதுக்காகவே பார்க்கலாம். இல்லை போர் அடிக்கல. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்ததுனால மோஸ்ட்லி எங்களுக்கு போர் அடிக்கல. எப்படா பேய் வரும்னு காத்துக்கிட்டே இருந்தோம். ஸோ ஒரு ஆவலாகவே போயிட்டு வெயிட்டிங்லேயே இருந்தோம். படம் வாஸ் பிரிட்டி குட். வெரி ஒரு மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காங்க. ஆல் த ஆக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப நேச்சுரலாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இட் வாஸ் ரியலிஸ்டிக். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து லாஸ்ட் வரைக்குமே மைக் வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ஒரு vlog எடுப்போம் இல்லைங்களா, ஒரு டாக்குமெண்ட்ரி, அதை வந்துட்டு ஒரு பிக் ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப நேச்சுரலாக எல்லாருமே கேரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. சவுண்ட் எஃபெக்ட், சவுண்ட் டிசைனிங் பை கெவின். எஸ் அன் அமேசிங் ஜாப். அதாவது சடனாக இப்படியெல்லாம் சவுண்ட் வரும்போது ஐயோ இங்கே வந்துருச்சோ அப்படின்ற அந்த ஒரு திக் மூமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. ரெண்டு விஷயம் நான் சொல்லுவேன். என்ன மாதிரி பயப்படுற ஒரு ஆளாக இருந்தால் பட் ஒரு பேய் படம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் வரலாம். அண்ட் வரப்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் பயப்படவே மாட்டாங்களோ அவங்க கூட கூட்டிகிட்டு வரலாம். ஏன்னா உட்காந்து பார்க்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். ஏன்னா அந்த கவுண்டர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். ஸோ அண்ட் இன்னொரு ரீசன், ஒரு டீம் நல்லா எஃபோர்ட் போட்டிருக்காங்க அண்ட் புது டீம். ஸோ அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் டெஃபினட்டாக வரலாம். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. ஒரு மாதிரி தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மூவி வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஓகே படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். படத்தில் 4 பேர் தான், 4 பேர் இருக்க மாதிரிலாம் இருக்காது. போரே இல்லாமல் படம் சூப்பராக போகும். இந்த கான்செப்ட் மீன்ஸ் இந்த 7 கன்னிகள் பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு நியூவாக இருந்துச்சு. அது எந்த மூவிலையும் நம்மளுக்கு அது மாதிரிலாம் சொன்னது கிடையாது. அதே மாதிரி கேமரா சொல்லியே ஆகணும். இது வந்து ஒரு மாதிரி vlog எடுக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்ன்ற மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட் வந்து படம் ஃபுல்லாக மியூசிக்லாம் வரும்னு சொல்ல முடியாது. எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு மாதிரி த்ரில்லராக இருந்தது. பயப்படுற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப பயமாக இருந்துச்சுண்ணா. லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு 1/2 hour வந்து மிரள விட்டாங்க. நல்லா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. இந்த இயரில் ஒரு ஹாரர் மூவியில் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மூவி நல்லா இருந்துச்சு. அங்கங்கே ஜம்ப் ஸ்ட்ரக் சீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. டெபியூ மூவி மாதிரி எல்லா ஆக்டர்ஸ்க்கெல்லாம் எல்லாம் ப்ரொஃபஷனல் ஆக்டர்ஸ் மாதிரி தான் இருந்தாங்க. ஓவரால் மூவி இட் இஸ் குட். மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மூவிக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏம்நாத் சார், ஜேசன் சார் அண்ட் செல்டன் சார் வந்து மேக்கப்பில் வந்து பயங்கரமாக ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம் விட இட் வாஸ் வெரி நைஸ். டெஃபினட்டாக நீங்கள் மூவி தேட்டரில் வந்து பாருங்கள், வீட்டில் இருந்து பார்க்காதீங்க. இது வந்து மூவி ஃபுல்லாக உங்களுக்கு ஹாரர் ஜர்னல் பிடிக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மூவி பிடிக்கும். அண்ட் மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா லைக் ட்ரிங்கிங் அண்ட் ஸ்மோக்கிங் அதெல்லாம் அதுவும் அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து லைக் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகிறது, இந்த மாதிரி பிளேசஸ் போகிறது, லைக் நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம் எங்களை அப்படி சொல்லி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளேசஸ் போகிறது, லோன்லியாக இருக்க பிளேசஸ் போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து இந்த மூவியில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்குங்க. பிகாஸ் அது எஃபெக்ட்ஸ்னாலே லைக் எல்லோரும் பயப்படுறது, த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. ஸோ எல்லாமே இட் வாஸ் வெரி நைஸ். உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்ல, நீங்கள் மூவியில் இந்த வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கு லைக் தேட்டரில் வந்து பார்த்தீங்களா லைக் சரௌண்டிங் எக்ஸ்பீரியன்ஸோட இட் வாஸ் லைக் வெரி த்ரில்லிங். எப்போவுமே ஹாரர் ஃபிலிம் வந்து நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். ஸோ அதனால குட் டெஃபினட்டாக வந்து பாருங்கள், மஸ்ட் வாட்ச். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். டேரக்டர் வந்து லாஸ்ட் 10 minutes ரொம்ப பயங்கரமாக கொடுத்துருந்தாரு. ரொம்ப த்ரில்டாக இருந்துச்சு. யாரையுமே அன்வான்டாக டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். மங்கை கன்னிகள்லாம் இருந்தாங்க. அதுதான் நம்ம யாரையுமே தேவையில்லாமல் போய் டிஸ்டர்ப் பண்ணால் நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு இது ட்ரை பண்ணியிருக்காங்க. என்னதான் வந்து இப்போ இருக்கிற நம்ம கோலிவுட்டில் வந்து மியூசிக்கோடு தான் ஹாரர் ஸ்கிரிப்ட் வரும். இது வந்து சவுண்ட்ஸோட லைவ் சவுண்ட்ஸோடு எடுத்திருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். இருக்குது சார் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எப்போ வந்து பேய் வரும்ன்றது எதிர்பார்ப்பு இருக்குது. நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது. என்னங்க? இல்லை போர்லாம் எதுவும் இல்லை. ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருந்தது. நல்லா பயமாக இருந்தது. நல்லா இருந்துச்சு.
ப்ரோ படம் வந்து செம்ம த்ரில்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதில் ரிஷி ஒரு கேரக்டர் இருப்பார், செம்ம ஃபன் பண்ணின்னு நல்லா சூப்பராக. அவர் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஷேடு அவர் அந்த தமிழ் பேசினா எப்படி இருக்கும் அந்த தமிழில் வந்து சூப்பராக போகணும். அதில் ஒரு டைலாக் கோனே, அந்த டைலாக் நல்லது. தயவு செஞ்சு ப்ரெக்னென்ட் லேடிஸ்னால் வந்து பார்க்காதுங்க, கிட்ஸை வந்து பார்க்காதுங்க. ஆனால் ஃபேமிலியோடு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் பார்க்கலாம். என் கூட இருக்கிற பொண்ணு வந்து அப்படியே ஃபோனெல்லாம் கீழே போட்டுச்சு. நல்ல ஒரு மூவி, சூப்பராக எடுத்துருக்காங்க. ஓகே, பயமாக தான் இருக்குது. நல்லா இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நல்லா இருக்குது. சாங் இங்கே எதுவுமே இல்லை, மியூசிக்னா இல்லை. சூப்பரான ஒரு மூவி ப்ரோ, ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் தாராளமாக. ப்ரோ தேட்டரில் வந்து பாருங்க ப்ரோ, அந்த எஃபெக்டோட அது ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா த்ரில்லராக இருந்தது. அவங்க சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. ஒரு த்ரில்லர் மூவியாக இருந்தது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லா இருந்தது. அதான் சவுண்ட் எஃபெக்ட்னால தான் அந்த த்ரில்லரு. அந்த சவுண்ட் எஃபெக்ட்னால கொஞ்சம் அந்த பயம். அது கான்செப்டுன்னா ஒரு ஃபிலிம் ஒன்று காட்டில் தொலைஞ்சு போகுது, அது எடுத்து பார்க்கும்போது பார்த்தாக்கா அது ஒரு அமானுஷ்யன்ற மாதிரி அந்த ஸ்டோரியாக இருக்குது. மங்கை அதான் அந்த அமானுஷ்யன்றதை வந்து ஒரு ரியலாக இருக்கிற மாதிரி எஃபெக்ட் இல்லை. அதுதான் ஒரு சீனு வந்து அந்த கண்ணி 7 கண்ணி காமிச்சது, அது நல்லா இருந்தது. பார்க்கலாம். சவுண்ட் எஃபெக்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. கேமரா சூப்பராக இருந்தது. ப்ரோ படம் பார்த்தேன் ப்ரோ. ஒரு பேய் மூவியில் வந்து பயங்கர த்ரில்லிங்காக இருந்தது, ரியலாக இருந்தது ப்ரோ. விஷுவல் அவங்க எடுத்த விஷுவலும் சரி, அவங்களோட நடிப்பு சரி, எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப திகிலாக இருந்தது. என்ன ப்ரோ? ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அவங்க அந்த பேயை தேடி போகிறாங்க. செகண்ட் ஹாஃப் தான் வந்து பார்த்திங்கன்னா பேய் தேடி போய் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரோல் போனதே தெரில. செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே போக இன்னும் அப்படியே பயங்கரமாக த்ரில்லிங்காக நல்லா இருந்தது ப்ரோ. சவுண்ட் எஃபெக்ட் வந்து ரியலாக சூப்பராக இருந்தது. ஆனால் மியூசிக் எதுவும் இல்லை. நாங்களாம் மியூசிக் எதுவும் வரும்னு நினச்சோம், ஆனால் மியூசிக்கே இல்லாமல் வேறு லெவலில் அடிதூள் மாஸ் ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ, வந்து பார்க்கலாம் ப்ரோ. புதுசாக இருக்குது. பேய் படம்லாம் நம்ம மியூசிக்கோட த்ரில்லிங்காக பார்த்துப்போம். இது வந்து நல்லா எப்படி சொல்லு, நம்ம ரியலாக வந்து நம்ம ஒரு கேமராவில் யூடியூபராக கண்டென்ட்டாக போய் மாட்டினா எப்படி இருக்கும், ரியலாக நல்லா இருந்தது பார்க்க. காமெடி இருக்குது ப்ரோ. அதான் சார் ப்ரோ இப்போதான் ப்ரோ போனார் அவர். அதில் ஒருத்தர் இருக்கார், அவர் ஃப்ரெண்டு தான். அதில் நல்லா செம்மையாக காமெடி பண்ணியிருந்தாங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸாக நல்லா ட்ரீட் பண்ணியிருக்காங்க. மியூசிக் இருந்திருக்கலாம்னு ஃபீல் பண்ணுறேன். ஒரு கிம்பிள் கேம், ஸ்டெடி கேமில் என்னென்ன பண்ணலாம், சினிமா எப்படி பண்ணலான்ற மாதிரிலாம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணாரு. முக்கியமாக அந்த நார்த் இந்தியன் கை வந்து அவர் நார்த் இந்தியனாகவே ப்ளே பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு ஒரிஜினல் டப்பிங் அவரே பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ வேறு யாரும் கொடுக்காம அவரே பண்ணது வந்து பாசிட்டிவான விஷயம். படம் சூப்பராக இருக்குது, பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். நல்லா இருக்குது. I hope so. I have done my best. We'll try more. Thank you. Audience response நல்லா இருக்கு, என்ஜாய் பண்ணுறாங்க எல்லோரும். இட்ஸ் a found footage type. ஸோ ஒருத்தவங்களுக்கு மோஷன் சிக்னஸ் இருக்கலாம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ ஹாரர் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் டைப்பில் எடுத்திருக்கோம். தட்ஸ் வை.